ஹலோ எவ்ரிவன், நான் உங்களில் ஒருத்தியாய், ஒரு பெண்ணின் அடையாள குரலாய். கதைக்கு போலாமா? ஒரு சிறிய கிராமம், எளிமையான குடும்பம். அம்மா அப்பா, நாளுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான். ஆனால் ஒரே ஒரு ஆசை, ஒரு குழந்தை வந்தால் நம்ம வாழ்க்கை நிறைவு அடையும். காலம் கடந்து அந்த அம்மா கர்ப்பமானா. மகிழ்ச்சி மட்டுமல்ல, பயமும் இருந்தது. உறவினர்கள் சில பேர் சொன்னாங்க, இது பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போவே பணம் இல்லை, இந்த குழந்தைக்கு எப்படி வளர்த்தெடுப்பீங்க? ஆனால் அம்மா மட்டும் சொன்னா, பெண் குழந்தையாகவே இருந்தாலும் அவளை நான் நன்றாக வளர்ப்பேன். அவளால் ஒரு நாள் நாங்கள் பெருமை அடைவோம். மழை பொழியும் ஒரு இரவு, குழந்தை பிறந்தாள். ஸ்மால் ஐஸ், டைனி ஹேண்ட்ஸ், லவுட் கிரை. அந்த அழுகையை கேட்டவுடன் அந்த அம்மா கண்ணீர் விட்டாங்க. என் வாழ்க்கையிலேயே நான் கேட்ட அழகான சத்தம் இதுதான். பெண் குழந்தையாக இருந்தாலும் அம்மா அப்பா அவளை ஒரு பிரின்சஸ் மாதிரி வளர்த்தாங்க. அவள் வளர்ந்தாள், படித்தாள், வேலையை தேடினாள். சொசைட்டி எதிர்த்தாலும் நிமிர்ந்த நெஞ்சோடு முன்னேறி சென்றாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், நான் பிறந்தது ஒரு சந்தர்ப்பம், ஆனால் என் வாழ்க்கையை முழுமையாக்கியது என் முயற்சி. டுடே ஷீ இஸ் an engineer, speaker and social worker. She helps poor children, especially girl babies, to study. அவள் சொன்னாள், நான் பிறந்த நாளில் கேக் வெட்டுறதுக்கு பதிலாக இன்னொரு குழந்தையை வளர்க்கிறேன். அதுதான் ரியல் செலிப்ரேஷன். மீண்டும் கேட்போம் ஒரு பெண்ணின் அடையாள குரலாய். நன்றி.